மாரி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தாராவும் சங்கரபாண்டியும் அந்த ரவுடிக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. டிரைவர் கண்ணாடியில் பார்த்துட்டு, மேடம் அங்கே பாருங்களேன், போலீஸ்காரரும் இன்னொருத்தர் யாரும் நம்ம காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கன்னு சொல்கிறாங்க. சங்கரபாண்டியும் தாராவும் திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ, போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த வளர்ந்து கட்டுவனும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே சிஸ்டர், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சங்கரபாண்டி. அந்த ரவுடியை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. நல்ல வேலை காரை விட்டு இறங்கிருந்தீங்க, நீங்களும் மாட்டியிருப்பீங்க, உங்களோட வந்தால் நானும் மாட்டியிருப்பேன்னு சொல்கிறாங்க சங்கரபாண்டி. உருட்டாத, வேகமாக போங்கிறாங்க. காரும் வேகமாக போயிட்டு இருக்குது. பின்னாடி வந்து இன்ஸ்பெக்டரோட வண்டியும் ஏதோ கொளாராயிடுச்சு போல இருக்கு. அவங்களும் நின்ட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க. சங்கரபாண்டியும் தாராவும் எங்கேயோ பாதியிலேயே நின்ட்டாங்க சிஸ்டர், நல்லதாக போச்சுங்கிறாங்க. கார் டிரைவரும் தடம் தெரியாமல் வந்து முட்டு சந்தில் நிறுத்திக்கிறாங்க. இது முட்டு சந்தை, இதுக்கு மேலே போகாதுங்கிறாங்க. அடா என்னடா இப்படி பண்ணிட்டியே, நாங்கள் எப்படிடா முட்டு சந்தில் முட்டி போகிறது? சரி இதோட இந்த வாடகை வாங்கிட்டு நீ போய் சரி எங்களை காட்டி கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியும் தாராவும் அந்த பக்கமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஆட்டோ வந்தால் போயிடலான்னு பார்க்குறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்கே சூரிய நிற்கிறாங்க. டேய் அங்கே பாருடா, சூரிய நிற்கிறான். ஐயோ தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி ரெண்டு ஓடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. சூர்யா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அந்த கார் வந்து நிற்கிது. அந்த கார்கிட்ட போய் டிரைவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் அவங்க என் காரில் தான் வந்தாங்க, அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு என் காரை புக் பண்ணாங்க, இங்கே தான் இறங்குனாங்க சார். அவங்க யாருனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க டிரைவர். சார் அப்படின்னா அவங்க இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும், வாங்க சார் தேடி பார்க்கலான்னு சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. சங்கரபாண்டியும் தாராவும் நல்லா மறைஞ்சு ஒழிஞ்சுக்கிறாங்க. சூர்யாவும் இன்ஸ்பெக்டரும் தேடி பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லையே, சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு அந்த பக்கமாக போயிடுறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் உஷாராயிக்கிறாங்க. டேய் பாண்டி சீக்கிரம் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. சூர்யா ஆட்டோவில் ஏறதை பார்த்துடுறாங்க. அந்த லேடி ஏறதை மட்டும்தான் நான் பார்த்தேன், அதை போகிறாங்க பாருங்க சார்ட்டு பின்னாடியே கொஞ்சம் தூரம் ஓடி பார்க்குறாங்க. ஆட்டோ வெகு வேகமாக போயிடுது. ஆட்டோவில் உட்காந்துட்டு போகும்போது தாராவுடைய முந்தானி மட்டும் வெளியில் காற்றுல பறந்துட்டு இருக்குது. அதை சூர்யா நல்ல மனசில் ஞாபகமாக வச்சுக்கிறாங்க. அப்பாடா நல்ல வேலை, சூர்யா நம்மளை பார்த்துடல, அவன் பார்த்துருந்தான் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருக்கோங்கிறாங்க. சிஸ்டர் அவங்க புடவை வெளியில் பறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கன்னு சங்கரபாண்டி சொல்கிறாங்க. அச்சோ இந்த புடவையை பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தானியை எடுத்து வச்சுக்கிறாங்க தாரா. சூர்யா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த லேடி மட்டும் பிடிச்சிருந்தா என்னோட கேள்விக்கு பல கேள்விக்கு விடை கிடைச்சிருக்குங்கிறாங்க. சரி விடுங்க சார், எப்படியோ அந்த டிரைவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா எல்லா உண்மையும் தெரிய போகுது, அந்த டிரைவரை முதல்ல போய் பார்த்து விசாரிக்கலான்ட்டு போகிறாங்க. அப்பாடா எப்படியோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், கடவுள் மாறி பக்கத்தில் மட்டுமில்லை நம்ம பக்கத்தில் இருக்காரு, அதனால தான் நம்ம தப்பிச்சிருக்கோம் சிஸ்டருங்கிற ஜஸ்ட் மிஸ், சூர்யா கிட்ட இருந்து நம்மளை கடவுள் காப்பாத்திருக்காருன்னு சங்கரபாண்டி சொல்றாரு. சங்கரபாண்டி முதல்ல நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா, சூர்யா நம்மளை தான் பார்க்கலையே தவிர நம்ம போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பா பார்த்திருப்பாங்கிறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் போய் ஹாலில் உட்காந்துக்கலான்ட்டு உட்காடுறாங்க. அங்கே சூர்யா வர்றாங்க. சூர்யா வந்ததுமே எதுவுமே தெரியாத மாதிரி தாராவும் சங்கரபாண்டியும் பேச்சு கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன ஒரு மாதிரியே இருக்கே, என்ன சூர்யா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க தாரா. சூர்யா அந்த ஆட்டோவுக்கு வெளியில் பறந்த முந்தானிவே நினச்சி பார்த்துட்டு கொண்டுக்கிறாங்க. என்னாச்சு சூர்யா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க தாரா. அது ஒன்றும் இல்லைம்மா, சரியான வெயில் அதான் அப்படிங்கிறாங்க. ஹாசினி அங்கே வராங்க. அத்தை சித்தப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமாக வீட்டில் இல்லையே, எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. சூர்யாவுக்கு டக்குன்னு தோணுது, அச்சோ பொறி ரெண்டு வந்ததும் கொளுத்தி போட்டுருச்சு, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. இல்லையே நாங்கள்லாம் ரூமில் தான் இருந்தோம், நாங்கள் எங்கேயும் போகலையே அப்படின்னு தாரா சொல்லி சமாளிக்கிறாங்க. சூர்யா போ, நீ போய் உன் ரூமில் இருப்போம், வெயில் அதிகமாக இருக்குது, ஏசியில் போய் இருப்போம் அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. சூர்யாவும் சரின்ட்டு மாடிக்கு போகிறாங்க. சங்கரபாண்டியை வேவு பார்க்குறக்கே அனுப்புகிறாங்க. தாரா போய் மாறிக்கிட்ட என்ன சொல்கிறான்னு நீ நல்லா கேளு, நம்மளை கவனிச்சிருப்பானான்னு நம்மளுக்கு தெரியணுமில்ல, போய் பாருங்கிறாங்க. சங்கரபாண்டியும் சூர்யாவுக்கு பின்னாடியே போகிறாங்க. சூர்யா அங்கே போனதும் மாறி அங்கே இருக்காங்க. மாறி கேட்குறாங்க, இவ்வளோ நேரமாக எங்கெங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. நடந்த அத்தனை விஷயங்களையும் சூர்யா மாறிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்ததுலேருந்து கடைசியில் தாராவையும் சங்கரபாண்டியும் தேடிக்கிட்டு வந்ததுலேருந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த முந்தானியை பார்த்த வரைக்கும் சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் காரணம் தாரா அத்தைதான்னு நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்களா எப்போ தெரிஞ்சுக்குவீங்களோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அது யாருங்கிறது சமயவர் தாத்தா உங்களுக்கு எப்போவாவது ஒரு நாள் கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்க. சரி நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு மாறி எங்கிட்டு போகிறாங்க. சூர்யா குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காருக்குள்ளே இருந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா குட்டி, அது யாருன்னு தெரிஞ்சா எனக்கு காட்டி கொடுக்க முடியுமான்னு சூர்யா கேட்டதும் உடனே அந்த குழந்தை பாலை தட்டி விடுது. அந்த பால் துருவா தாராவோட ரூமுக்கு போகுது. தாரா ரூமுக்குள்ளே போனதும் அங்கே கட்டில் கடியில் விழுந்து கிடக்குது. சூர்யா அதுக்கு பின்னாடியே போய் அந்த பால் எடுக்கிறாங்க. அந்த பாலை எடுத்துக்கிட்டு நிமிர்ந்துடுறாங்க. ஆனால் ஏதோ கண்ணுக்கு தட்டுப்பட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு மறுபடியும் கட்டில் கடியில் குமிச்சு பார்க்குறாங்க. தாரா கட்டி இந்த புடவை அங்கே இருக்குது, அந்த புடவையை எடுத்து பார்க்குறாங்க. சூர்யா அந்த புடவையை கையில் வச்சுக்கிட்டே நம்ப முடியாமல் நிற்கிறாங்க. ஹாசினி கேட்டது ஞாபகத்துக்கு வருது. சித்தப்பா அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் எங்கே போனீங்கன்னு கேட்டதை நினச்சி பார்க்குறாங்க சூர்யா. அப்போ இவங்களை தான் நம்ம தேடிட்டு போயிருக்கோமா அப்படின்னு சூர்யாவுக்கு ஒரு லேசாக ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா தேவியை கொலை பண்ணது தாராதான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சூர்யானால அதை நம்ப முடியாமல் இருந்திருக்காங்க. சங்கரபாண்டி உடனே போய் தாரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி சங்கரபாண்டின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை சாதாரண குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, அதுதான் தெய்வ குழந்தையாச்சே, அது ஒரு பந்தை உருட்டி தழிச்சு பாருங்க, உடனே உங்கள் ரூமுக்கு போயிடுச்சு. உங்கள் ரூமுக்கு போனதும் அது கட்டில் கடியில் போய் அந்த பந்து கிடந்தது. அந்த பந்தை போய் சூர்யா எடுத்ததும் அடியில் கிடந்த புடவையை எடுத்து பார்த்துட்டான்.
சூர்யா சந்தேகத்தோட அந்த புடவையை பார்த்ததா நான் பார்த்தேன்னு சங்கரபாண்டி சொல்றாங்க. இருந்தாலும் தாரா நம்ப முடியாம கேட்குறாங்க. இல்ல சூர்யா அதே மாதிரி புடவையை இருக்கேன்னு தான் நினைச்சிருப்பானே தவிர அது என்னோடதான் நம்பியிருக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டிரைவரை பார்த்து கேட்டுக்கலாமா அப்படின்னு சூர்யாவுக்கு சந்தேகம் வருது. இன்ஸ்பெக்டருக்கு உடனே ஃபோன் பண்றாங்க. கார் டிரைவரோட நம்பர், ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ் வேணும்னு கேட்குறாங்க. உடனே அனுப்பி வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அந்த அட்ரஸை தேடிக்கிட்டு போயிருக்காங்க சூர்யா. கார் டிரைவர் கிட்ட போட்டோவை காட்டுறாங்க. தாராவோட போட்டோவை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் இல்லைங்களே, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் என் கார்ல சவாரி பண்றாங்க, அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமாங்கிறாங்க. தயவு செய்து நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், என் கார்ல வந்தவங்க அவங்களுக்கு 25 26 வயசு தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சாமி பேர்ல சத்தியமா சொல்லுவேன், என் கார்ல வந்தது இவங்க கிடையாதுன்னு தாரா போட்டோவை பார்த்து இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க டிரைவர். சூர்யா போனதுக்கு அப்புறமா டிரைவர் தாராவையும் சங்கரபாண்டியும் மறைச்சு வச்சிருந்து மேடம்னு கூப்பிடுறாங்க. இந்த உதவியை நாங்க எந்நாளைக்கும் மறக்கவே மாட்டோங்கிறாங்க தாரா. நீங்க போய் சொல்லி எங்களை காப்பாற்றி விட்டதுக்கு இந்தாங்க பணம்னு சொல்லி 3 கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டிரைவரும் அதை ஆசையா வாங்கி வச்சுக்கிறாரு. இன்னும் வேணாலும் கேளுங்க, எங்க சிஸ்டர் தாராளமா அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க சங்கரபாண்டி. எப்ப யார் வந்து என்ன கேட்டாலும் எங்களை பத்தி கேட்டா நீ உண்மையை சொல்லிடாதேங்கிறாங்க. கண்டிப்பா சொல்லவே மாட்டேன், எனக்கு இதுவே போதும், பணம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இதே போதும்னு வச்சுக்கிறாங்க. சரி நாங்க போயிட்டு வரோன்ட்டு தாராவும் சங்கரபாண்டி அங்கிருந்து வெளியே போறாங்க. சங்கரபாண்டி சூர்யாவுக்கு வந்த சந்தேகம் இப்ப இருக்கவே இருக்காது. முதல்ல நம்ம அந்த குழந்தைய ஒழிச்சு கட்டணும், அதை முதல்ல பார்க்கலாம் வாங்கிட்டு போறாங்க. மாறி குழந்தைய கீழே எடுத்துட்டு வராங்க. அப்ப தாராவும் சங்கரபாண்டி உட்கார்ந்துருந்தவங்க அப்படியே ஷாக்காகி எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. என்ன சிஸ்டர், குழந்தைய பார்த்தது எழுந்திரிச்சு நின்ட்டீங்கன்னு கேட்குறாங்க சங்கரபாண்டி. பாட்டியோட விளையாடலாமா அப்படின்னு பாட்டியை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹாசினி ஓடி வராங்க. அடடே பாட்டியை கூப்பிட்டா பெருமை வராங்களே அப்படின்னு விளையாடுறாங்க. ஹர்ஷவத் என்ன பண்றான் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இன்ன வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தாரு, இப்பதான் தூங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க ஹர்ஷினி. அங்க ஸ்ரீஜா வர்றாங்க. காளியம்மா என்ன பண்றான்னு கேட்குறாங்க. முறைக்கிறாங்க ஸ்ரீஜா. என்னடி நான் என்ன தப்பாவா கேட்டேன், ஒன்னு தூங்குறான்னு சொல்லு இல்லைன்னா முடிச்சிருக்கான்னு சொல்லு, அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம உருன்னு முறைச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு ஜெகதீஷ் வராங்க. என்ன ஹாசினி என்ன சத்தமா கேட்குதுன்னு கேட்குறாங்க. என்ன மாறி தேவி குழந்தை அழுது நான் பார்த்ததே இல்லையே, சத்தமே வர்றது இல்லைங்கிறாங்க. பசி எடுத்தா மட்டும்தான் அழுகுவாங்க, அதுக்கு முன்னாடி அழுகவே மாட்டாங்க, சமத்தா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மாறி சூர்யா எங்க மாறின்னு கேட்குறாங்க. மேலதான் இருந்தாங்க, இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க. சூர்யா ஓடி வராங்க. அரவிந்த் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அதை கொண்டு வந்து ஜெகதீஷ்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தாரா அந்த குழந்தையவே மாறி வச்சுக்கிற குழந்தைய விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை ஹாசினி கவனிச்சிடுறாங்க. எதுக்கு மாறி குழந்தைய அப்படி உருட்டாத பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்ன விஷயங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறேங்கிறாங்க. இந்த சங்கரபாண்டிக்கு கோவம் வருது. அட பொறியுண்ட கொஞ்சம் பேசாமல் இரு, ஏன் இப்படி சந்தேகமாக கேட்குறேன். குழந்தை வீட்டுக்கு வந்ததுலேருந்து தாராத்தையே நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அந்த குழந்தை மேலே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமாங்கிறாங்க. ஆனால் ஆசையை குழந்தைய தூக்கி கொஞ்சவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா பாத்தீங்களா இந்த பொறி உருண்டை உங்களை எப்படி கோர்த்து விடுதுன்னு பாருங்கிறாங்க சங்கரபாண்டி. ஜெகதீஷ்க்கும் சந்தேகம் வருது. ஆமா ஹாசினி குழந்தையும் எடுத்து கொஞ்சிருக்க, ஸ்ரீஜா குழந்தையும் எடுத்து கொஞ்சிருக்க, ஆனா அந்த தேவி பாப்பாவை நீ எடுத்து கொஞ்சம் நாங்க பார்த்ததே இல்லையேங்கிறாங்க. இதோ இப்ப எடுப்பாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹாசினி கொண்டு போய் குழந்தைய கொடுக்குறாங்க. பரவாயில்ல வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. தாரா பின்வாங்குறாங்க. என்னத்தை எப்படி பதறீங்க, முதல்ல குழந்தைய கையில் வாங்குங்கிறாங்க. இல்லை இல்லை நான் சொன்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க. கை குழந்தைய ஆளுக்கு தூக்கூடாது, அதுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் தெரியுமா, அதனால தான் நான் வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லி சமாளிக்காதீங்க, எதனால இந்த குழந்தைய வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க ஹாசினி. இது சூர்யா மாரியோட குழந்தையில யாரோ பெற்ற குழந்தை இருந்தாலும் நீங்கள் கையில் கூட தொட மாட்டேங்கிறீங்க. அத்தை நீங்கள் இப்போ குழந்தைய தூக்கலினா சூர்யா மாமா தப்பாக எடுத்துக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க ஹாசினி. அச்சோ சூர்யா நீ அப்படியெல்லாம் எடுத்துக்காதப்பா, நான் முதல்ல சொன்ன காரணம் தான், குழந்தைய ஆளுக்கு தூக்கூடாது, அப்படி தூக்கணும்னா அதுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். ஹாசினி குழந்தைய மார்க்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஹாசினி வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, தேவையில்லாமல் எதுக்கு பேசுறேன்னு சங்கரபாண்டி கேட்குறாங்க. போதும் போதும் உங்கள் பேச்செல்லாம் போதும் நிறுத்திக்கோங்கிறாங்க. ஜவுளி வியாபாரி புடவை கொண்டு வந்திருக்காங்க, துலாபாரத்துக்கு சாத்திற்காக புடவை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க சூர்யா. உங்களுக்கு தேவையான புடவையெல்லாம் எடுத்துக்கோங்க, சாமிக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படியே வச்சிருங்க, நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க சூர்யா. புடவையை பூரா வெளியே எடுத்து வைக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, சரி அதை அப்படியே வச்சிருங்க, நாளைக்கு நாங்கள் பில் கட்டிடுறோங்கிறாங்க. சரின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹாசினி இந்த புடவையை பூரா உன் ரூமில் எடுத்து வச்சிரு, நாளைக்கு காலையில் கிளம்பும்போது எடுத்துகிட்டு போயிடலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க ஹாசினி. சிஸ்டரை யாருமே மதிக்கல பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சங்கரபாண்டி. எல்லாரும் அங்கங்கே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா சங்கரபாண்டி சொல்கிறாங்க, சிஸ்டர் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான், துலாபாரத்துக்கு புடவை சாத்துற அளவுக்கு வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்க கூடாதுங்கிறாங்க. சரிவா போலான்னு சொல்லிட்டு அந்த துலாபாரத்துக்கு பக்கமாக போகிறாங்க. துலாபாரத்தில் எந்த ஒரு மாற்றம் மறுக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, அங்கே பாருங்களேன் அந்த முல்லை பாருங்க, நல்லா உத்து பாருங்கிறாங்க. அந்த முல்லை இறுக்கி கட்டி வச்சிருக்காங்க. யாருக்குமே சந்தேகம் வந்துடாதான்னு கேட்குறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராது, அது ஏதோ வேஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி துலாபாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏமாற்று வராதுன்னு எல்லாரும் நம்புவாங்க. இந்த பக்கமா குழந்தை இருக்கும், இந்த பக்கமா புடவை இருக்கும். குழந்தை இருக்கிற தட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும், புடவை இருக்கிற தட்டு இந்த பக்கமா வரும். அப்படி ஒன்று கண்ட மாதிரி சாஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த முள்ளு போய் ஒயரில் படும்போது அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சிடுங்கிறாங்க. கரண்ட் ஷாக் அடிச்சதும் அந்த தராசில் இருக்கிற குழந்தைக்கு ஷாக் அடிச்சதும் அது உயிர் போயிருன்னு சங்கரபாண்டி சந்தோஷமா சொல்றாங்க. இது கரண்ட் சப்ளை எங்கிருந்து வருதுன்னு தாரா கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது பூ சுத்தின மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ஒயர் பாருங்க எங்கே போகுதுன்னு பாருங்க, ஒயரெல்லாம் அங்கேருந்து கனெக்ஷன் நேரடியாக வருது பாருங்கிறாங்க. தாரா சங்கரபாண்டியை சுற்றியும் பற்றி அந்த ஒயர் போகிற இடத்துலலாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க.
நான் காட்டுற சுவிட்சை போட்டிங்கன்னா துலாபாரத்துக்கு சாக்கடிக்கும், துலாபாரத்துக்கு கரண்ட் வரும், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சங்கரபாண்டி ஓடி போய் பார்க்குறாரு. இதில் இருக்கிற 2வது சுவிட்சை போட்டிங்கன்னா அந்த துலாபாரத்துக்கு உடனே கரண்ட் வரும், வாங்க வந்து அதில் கரண்ட் வருதான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. சங்கரபாண்டியும் அந்த துலாபாரத்தில் கரண்ட் வருதான்னு செக் பண்றாங்க. அடே கரண்ட் வருதுங்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த துலாபாரத்தில் எந்த பக்கம் சாக்கடிக்குது, எந்த பக்கம் கரண்ட் வருது வரல எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நாளைக்கு துலாபாரத்தில் குழந்தைய வச்சு அவங்க வேண்டுதல் முடிக்கும் போது தேவியோட உயிரும் முடிஞ்சிருங்கிறாங்க தாரா. சரி மேடம், நான் இப்போ போகும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் நாளைக்கு வந்து சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தலையை சொறிகிறாங்க. பாண்டி கொடு, தேவையான அளவு கொடுங்குறாங்க. சங்கரபாண்டியும் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அந்த நபர் போயிடுறாங்க. தாரா அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு துலாபார வேண்டுதலை நிறைவேற்ற போகிறா மாறி. அப்போ சட்டார்னு சாக்கடிச்சதும் குழந்தை இறந்துட்டு போகுதுன்னு தாரா கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.